நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு மத்தியானம் அழகா எல்லாரும் நேர்த்தியாய் கரங்களை தட்டி பாடுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய சாக்கியத்தை தந்தார். அருமையான கூட்டத்தில் உங்கள் மத்தியில் நான் இருப்பது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எந்த ரீதியிலும் நான் உங்களை விட நல்லவன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நானும் சாதாரணமாக உங்களை போன்று ஒருவன். ஆனால் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துவதை குறித்து நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. ஒரு கூட்டம் இருக்கிறது, சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறது சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சுயாதீன ஊழியமாக அகில தேசத்திற்கும் முத்தூது, 3 Angels Message for All Nations என்ற சுயாதீன ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுல நியாய தீர்ப்பை குறித்து நான் பேசுவதற்கு ரொம்ப ஆசைப்படுவேன். அதுல என்னன்னா, நியாய தீர்ப்பு நாட்களிலே கோதுமையை பறக்க இருக்கிற வேளையில பதராய் காணப்படுகிறவனுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும்? நியாய தீர்ப்பு நாட்களிலே பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமேயானால் இரும்பாய் காணப்படுகிற நம்முடைய சூழ்நிலைகள் என்னவா இருக்கும் என்பதை குறித்து ஒரு பக்தன் அழகாய் பாடியிருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இங்க வந்திருக்கிற உங்களில் யாராவது ஒருவேளை நான் நிமிர்ந்து நிற்கிறேன், நான் விழுந்து போக மாட்டேன் என்று சுயநிதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் இந்த பக்தன் பாடியிருக்கிற பாடலை நான் பாட விரும்புகிறேன். அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. டி மேஜர், டி. அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? நீதிமான்கள் ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றால் துரோகியின் நிலை என்ன? ஐயோ, துரோகியின் நிலை என்ன? மங்கி நிறம் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன? இரும்பின் நிலை என்ன? மோசே என்னும் தேவ மனுஷன் பசும் பொன் போல விளங்கிடும், அவன் காணான் போகவில்லையே. இரும்புடைய நிலை என்ன? பொன்னே மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமையானால் இரும்பாய் காணப்படுகிறவனுடைய சூழ்நிலை என்ன? கோதுமையை பறக்க இருக்குகிற வேளையில பதராய் காணப்படுகிறவனுடைய சூழ்நிலை என்ன? நீயும் முன்னமே தேவ பிள்ளையாய் நிற்கிறேன் என்று எண்ணுகின்றாயோ? தேவ துரோகம் செய்கிறவனுடைய நிலை என்ன? தேவ துரோகம் தான் என்னது? மனுஷனுக்கு உன்னை நான் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நான் கை கொள்ளாமல் இருப்பேனானால், நிறைவேற்றாமல் இருப்பேனானால் நான் மனுஷனுக்கு துரோகம் பண்ணுகிறேன். அதே போன்று ஆண்டவரே நீரே என்னுடைய சொந்த ரட்சகர் என்று நான் வாக்கு கொடுத்து சபையால் காணும்படியாக ஞானம் உங்களுக்கு பெற்று நான் பின்வாங்குவேன், ஆனால் நான் தேவ துரோகம் பண்ணுகிறேன். தேவ துரோகம் பண்ணுகிறவனுடைய நிலை என்ன?
அவனுடைய வார்த்தை கேட்கிறது தேவ துரோகம் பண்ணுகிற நிலை என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நீயும் நானும் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுகிற எல்லா சீஷருக்கும் ஆண்டவர் தந்த ஒரு கடைசி கமாண்ட், I could say, உத்தரவு, கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானமுழுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். தெய்வீக ஆராதனையில போதகம் செய்த போதகர் அழகாக சொன்னார். என்ன சொன்னாரு? நம்ம எல்லாம் விசுவாசிகள் கிடையாது. We are not believers. We are disciples. நம்மள சாதாரண விசுவாசிகள் கிடையாது, சீஷர்கள். சீஷர்னா எப்படி? ஐயா, நானே இவரை விட்டு தூரமா ஓடி இவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், ஆகவே தலைகீழ அடின்னு சொன்னான் பேதுரு. இவரை விட்டு நான் ஓடினேன், தெரியாம ஓடினேன் ஐயா, வேண்டாம் ஓடினேன், பயத்துல ஓடினேன், இன்னைக்கு நீ தலைகீழ அடி பரவாயில்ல என்று சொன்னான் சீஷன். ஒரு சீசன் சொன்னா எவ்வளவு கல் இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் எடுத்து வீச போறது கிடையாது, என்னை கல்லெறிஞ்சே கொள்ளு பரவாயில்ல, நான் அவருடைய சீசன் என்று சொன்னான். அவருடைய சீசன் எருசலேமிலிருந்து இருந்து எல்லா பகுதிக்கும் கடந்து போனார்கள். சீசன் சுயத்தை நாடாதவனாக இருந்தான். சீசன் ஆண்டவர் சொன்னாரு, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லு, ஊழியம் பண்ணு, ஊழல் பண்ணாதன்னு சொன்னார். ஐயா, என்னால ஒரு ஆத்மாவை உள்ள கொண்டு வர முடியாட்டி நான் சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லது, உள்ள இருக்க ஆத்மாவை வெளியே தள்ளாம இருந்தா போதும். வேதம் அழகா தெளிவா சொல்லுது பாருங்க. பட்டயத்தை எடுக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, பட்டயத்தை எடுக்கிறவன், பட்டயத்தை எடுத்தா பட்டயத்தினால சாவேன், அரசியலை எடுத்தால் அரசியல்னாலே அவன் சாவான். வேதாகமத்தில் ஆண்டு சொன்னாரு, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதுன்னா நான் ஒரு கரத்தை எடுத்து ஒரு கம்பை எடுத்து அல்லது ஒரு அருவாள் எடுத்து யாரும் அடிச்சாலோ வெட்டினாலோ அது மாத்திரம் அல்ல கொலை. இன்னொருடைய வளர்ச்சிக்கு நான் தடையா இருந்து அவனை கீழே இழுத்து போட்டா நான் கொலை செய்யறேன். I am killing somebody, I am destroying somebody if I am pulling them down. நான் கீழே இழுத்து போட்டா நான் கொலை செய்யறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல அவருக்கு ஞானமுழுக்கு கொடு. ஆக இந்த 3 நாள் கூட்டத்துல இங்கிருந்து போறவங்க நான் நல்ல ஒரு விசுவாசியா மாறினேன் என்று சொல்வதை காட்டிலும் இங்கிருந்து நான் போகிற வேளையில நான் ஒரு நல்ல சீஷனாய் மாறி இருக்கிறேன் என்று சொல்லுவது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கும். எல்லாம் அம்மையார் சொல்றாங்க, நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசிகள் என்று வாங்கணும்னா, வாங்கவோ விற்கவோ முடியாதவர்கள் வேண்டும். We need men who cannot be bought or sold. We need men who will call sin by its right name. We need men who will stand for the truth though the heavens falls down. வானமே இடிந்து விழுந்தாலும் சத்தியத்துக்கு உறுதியாய் நிற்கிற விசுவாசிகள் இந்த நாடு திருச்சபைக்கு வேண்டும். திருச்சபைக்கு எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அந்த சபைக்கு போனா என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு 100 ரூபானா அங்க 40 ரூபாய் கட்டினா போதும், 60% தள்ளுபடி தர்றாங்க, மாடி பிள்ளைக்கு இன்னும் மேல் படிப்புக்கு உதவி செய்யறாங்கன்னு அங்க ஓடிடக்கூடாது. உதவி செய்யறாங்க என்பதற்காக நான் அங்க ஓடிடக்கூடாது. நான் இங்க வந்தா எனக்கு வருஷத்துக்கு ஒரு 3 சேலை கொடுக்காங்க, அரிசி கொடுக்காங்க, அந்த போதகர் வரும்போது காசெல்லாம் கொடுக்குறாரு என்று அங்க ஓடிடக்கூடாது. சத்தியத்தை வாங்க, அதை விற்காத. வானமே இடிந்து இருந்தாலும் நான் அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அறியாத காலங்களிலே தேவன் காணாதது போல இருக்கிறார். அறிந்த பின்பு நீயும் நானும் அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால வானமே இடிந்து விழுந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு உறுதியாக இருக்குகிற ஒரு திருச்சபைக்கு வேணும். ஆகையால் தான் இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் எல்லாவற்றிலும் சிறந்து காணப்பட வேண்டும். ஆகையால் தான் என்னை குறித்து உங்களை குறித்து சொன்னாரு, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எவ்வளவு உயர்வான ஸ்தானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வெளிச்சம் சொன்னா வீட்டுக்குள்ள இருப்பதற்காக அல்ல, ஒரு மூலையில இருப்பதற்காக அல்ல, பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். உப்புன்னு சொன்னா சாரமற்று காணப்படாதபடி உப்புடாத பண்ண எல்லாமே குப்பையில நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை உயர்வான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடுகிற நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எண்ண முடியாத வாக்குத்தத்தங்கள்ல ஒன்று சொல்லுகிறாரு, இதோ நான் சதா காலங்களிலும் உலக வரி முடிவு வரை நான் உங்களோடு கூட இருக்குகிறேன். ஆக நீங்கள் நானும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants you, God wants me to prosper in everything, in perfection. ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்க வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆக அந்த மத்தியான நேரத்துல நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சிறிய காரியத்தை